عليكم ورحمة الله. الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى، والصلاة والسلام على سيدنا محمد سيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. صدق الله العلي العظيم. ஏழுவானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த் அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வலம் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு முஸ்லிமான மனிதன் நிறைவேற்றக்கூடிய, ஒரு முஃமினான மனிதன் நிறைவேற்றக்கூடிய அத்துணை விதமான இபாதாத்துகளையும் வணக்க வழிபாடுகளையும் நற்செயல்பாடுகளையும் குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையில், குர்ஆன் ஹதீஸினுடைய பெர்ஸ்பெக்டிவில் நம்மவர்களுக்கு இரண்டு அடிப்படையான அம்சங்களாக, இரண்டு அடிப்படையான பகுதிகளாக வகைப்படுத்தலாம். அவைகளில் முதலாவது பகுதி அஅமாலுன் தன்தஹி பிவஃபாத்தி. ஒரு மனிதன் இருக்கிறான், அவனின் மூலமாக பலவிதமான இபாதாத்துகள், வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றப்படுகிறது. அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹஜ் உம்ராவாக இருக்கலாம், குர்ஆன் திலாவத்துகளாக இருக்கலாம், ஸிக்ர் ஸலவாத்துகளாக இருக்கலாம். பலவிதமான அமல்கள், வணக்கங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அல்லாஹ் தஆலா அவனுக்கு முடிவு செய்த இறுதி தருணத்தை அவன் அடைந்து கொள்கிறான். கண்ணியமானவர்களே, அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது. ஹயாத்துத் துனியாவுல இருந்து ஹயாத்துல் பர்ஸக் எனும் அவனுடைய மன்னரையுடைய வாழ்க்கையை அவன் முன்னோக்குகிறான். கண்ணியமானவர்களே, இத்தருணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், அவனின் மூலமாக இவ்வுலகத்தில் நிறைவேற்றப்பட்ட எத்துணையோ விதமான இபாதாத்துகள், வணக்க வழிபாடுகள், அமால்கள், நற்செயல்பாடுகள் அவனுடைய மரணத்தோடு, அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுவதோடு அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. அவன் செய்த இபாதாத்துகளுக்குரிய, வணக்கங்களுக்குரிய நன்மைகளை அடைந்து கொள்வான். ஆனால்
அவனுடைய மன்னரையுடைய வாழ்க்கையை அவன் ஆரம்பிக்கும் பொழுது அவன் செய்த அந்த அமல்களுக்குரிய எந்த தொடர்பும் அவனுக்கு இருக்காது. கண்ணியமானவர்களே, இரண்டாவது பகுதி அமாலுன் லா தன்தஹி பிமௌத்தி. ஒரு மனிதன் இருக்கிறான், அவனின் மூலமாக பல விதமான இபாதாத்துகள், வணக்க வழிபாடுகள், நற்செயல்பாடுகள் நிறைவேற்றப்படுகிறது. அவனுடைய இறுதி தருணத்தை அவன் அடைகிறான். வலிகுல்லி உம்மத்தின் அஜல், உலகத்தினுடைய வாழ்க்கையை கடந்து ஹயாத்துல் பர்ஸஹ் எனும் அவனுடைய மன்னரையுடைய வாழ்க்கையை அவன் ஆரம்பம் செய்கிறான். கண்ணியமானவர்களே, ஆனால் அவனின் மூலமாக பலவிதமான வணக்கங்கள், நற்செயல்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் சில விசேடமான நல்லமல்கள், சில விசேடமான நற்செயல்பாடுகள் அவன் மரணித்தாலும் கூட அவனுடைய மன்னரையில் அந்த அமல்களுடைய பிரதிபலிப்பை அவன் அடைந்து கொண்டே இருப்பான். 500 வருடங்கள் அவன் தன்னுடைய பர்ஸகுடைய வாழ்க்கையை முன்னோக்கினாலும் சரி, 1000 வருடங்கள் தன்னுடைய கபருடைய வாழ்க்கையை அவன் முன்னோக்கினாலும் சரி, அன்பு நபி அவர்கள் சஹாபாக்கள் 1400 வருடங்களுக்கு மேல் தன்னுடைய பர்ஸகுடைய வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டிருக்கிறார்கள். நபிமார்கள், ரசூல்மார்கள் 1000 வருடங்களாக பர்ஸகுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அமாலுன் லா தன்தஹி பிவஃபாத்தி, இந்த பகுதி, இந்த அம்சம் ஒரு மனிதன் மரணித்தாலும் கூட அதனுடைய பிரதிபலிப்பை கபரில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பது போன்று அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான். கண்ணியமானவர்களே, எனவே குர்ஆன், ஹதீஸ் ஒரு மனிதனின் மூலமாக நிறைவேற்றப்படக்கூடிய நற்செயல்பாடுகளை, அமால்களை 2 கட்டங்களாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. அவைகளில் முதலாவது பகுதி அவனுடைய மரணத்தோடு நிறைவு பெறக்கூடிய வணக்கங்கள். இரண்டாவது, அவன் மரணித்தாலும் அவைகளுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் அவனுடைய மன்னரையில் அதனுடைய நன்மைகளை அடைந்து கொண்டே இருப்பான். அவ்வாறான நற்செயல்பாடுகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இதனை குர்ஆனில் நம்மவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, இன்னா நஹ்னு நுஹீல் மௌதா வனக்துபு மா கத்தமு வஆசாரஹும் வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். மனிதர்களின் மூலமாக இவ்வுலகத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய அத்துணை விதமான அமல்களுடைய அந்த நன்மைகளை நாம் பதிவு செய்து வருகிறோம். கண்ணியமானவர்களே, மனிதனின் மூலமாக நிறைவேற்றப்பட்ட அந்த நற்செயல்பாடு சிறியொரு பிரமாணமாக இருந்த போதிலும் அல்லாஹ் குர்ஆனில் பகிர்ந்து கொள்கிறான், அதனுடைய பிரதிபலிப்பை நிச்சயமாக அவன் கண்டு கொள்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தியாரக்கும் துக்தபு ஆசாரக்கும், தியாரக்கும் துக்தபு ஆசாரக்கும், உங்களில் ஒருவர் தங்களுடைய கால் எட்டுகளை எடுத்து மஸ்ஜிதின் பக்கம் நடந்து செல்கிறார், அந்த காலத்தினுடைய நன்மைகளும் பதிவு செய்யப்படுகிறது. உங்களில் ஒருவர் மஸ்ஜிதுக்குள்ளால் நுழைந்து அவனுடைய கண் பார்வையின் மூலமாக சிறியோரு பிரமாணமான அழுக்கை அவன் தன்னுடைய கையால் எடுத்து மஸ்ஜிதை விட்டு அவன் வெளியே போடுகிறான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அந்த நன்மையும் கூட அவனுக்கு எடுத்து காட்டப்படும். கண்ணியமானவர்களே, எனவே ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் கண்ணியமானவர்களே 2 பகுதி இருக்குது. நாம் எவ்வாறு நம்முடைய மரணத்தோடு நிறைவு பெறக்கூடிய அமால்கள், வணக்க வழிபாடுகள் இவைகளுக்கு முக்கியத்துவம் செலுத்துகிறோமோ அதைவிட பல மடங்கு கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டும், நான் மரணித்தாலும் என்னுடைய மன்னரைக்கு வந்து சேரக்கூடிய அமல்கள், வணக்கங்கள், நற்செயல்பாடுகளுக்கு நாம் முக்கியத்துவம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. உண்மையிலேயே மனிதர்களுடைய வாழ்க்கையில் 2 பகுதி இருக்குது. நம்மில் அதிகமானவர்கள், குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கால சந்தர்ப்பங்களில் நம்மில் அதிகமானவர்கள் ஹுகூக்குல்லாஹி தஆலா, ஒரு மனிதன், ஒரு ஹியூமன் பீயிங்
இன்னும் ஒரு மனிதன் படைத்த அல்லாஹ் தஆலாவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் கடப்பாடுகளுடைய விடயத்தில் நம்மில் அதிகமானவர்கள் 100% சரியாக இருப்பதற்கு முயற்சி செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய தொழுகையாக இருக்கலாம், நம்முடைய நோன்பாக இருக்கலாம், ஹஜ் உம்ராவாக இருக்கலாம், என்னுடைய குர்ஆன் திலாவத்துகளாக இருக்கலாம், அல்லாஹ் தஆலாவோடு தொடர்பான ஹுகூக்குல்லாஹ்வோடு தொடர்பான விடயங்களில் நாம் துல்லியமாக அக்யூரேட்டாக 100% சரியாக இருப்பதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் கண்ணியமானவர்களே. ஆனால் இன்னும் ஒரு பகுதி இருக்குது, நம்மில் அதிகமானவர்கள் அப்பகுதியை இன்று மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. ஹுகூக்குல் இபாத், ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள், ஒரு ஹியூமன் பீயிங் இன்னும் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு செலுத்த வேண்டிய அவனுடைய ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் இந்த பகுதியை ஆழமான பகுதியாக நம்மவர்களுக்கு தொடர்படுத்திருக்கிறது. ஒரு மனிதன் நோயுற்றால் அவனுடைய நோய் விசாரிப்பதில் இருந்து, ஒரு மனிதன் மரணித்தால் அவனுடைய ஜனாசாவில் பங்கு கொள்வதிலிருந்து, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் என்னுடைய முகத்தை பார்த்து சலாம் கூறினால் அதற்கு பதில் கூறுவதிலிருந்து, ஒரு மனிதன் என்னை விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்தோம்பலுக்கு நான் ரிப்ளை பண்றதில் இருந்து, சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் எவ்வளவு ஆழமாக பேசிருக்குதுண்டா. எனக்கு பக்கத்தில் ஒரு சகோதரன் இருந்து அவனுடைய இயற்கையாக உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய தும்மல் ஏற்பட்டாலும் கூட கண்ணியமானவர்களே, அந்த தும்மலுக்கு பதில் கூறுவதிலிருந்து இஸ்லாம் இந்த ஹுகூக்குல் இபாதுடைய பகுதியை ஆழமான பரந்து விரிந்த ஒரு பகுதியாக அன்றாடம் மனிதனுடைய வாழ்க்கையை இஸ்லாம் இணைத்து வைத்திருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமிய அறிஞர்கள் உலமாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை வித்தியாசமான ஒரு தொனிப்பொருளின் கீழ் அவர்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அதில் 40 விதமான ஹதீஸ்களை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். They found about 40 hadith of Prophet sallallahu alaihi wasallam. கனிமர்களே, அந்த 40 ஹதீஸ்களும் அறிஞர்கள் ஒன்று திரட்டியவர்கள் அவர்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த ஹதீஸ்கள் எதை தொடர்பு படுத்துகிறது என்றால், கண்ணியமானவர்களே, அனைத்தும் ஒரு மனிதன் மரணித்தாலும் அவனுடைய மண்ணறைக்கு வந்து சேரக்கூடிய நல்லமல்களை குறிக்கக்கூடிய ஹதீஸ்கள். கண்ணியமானவர்களே, இவைகள் அனைத்தும் ஹுகூக்குல்லாஹ் தஆலாவோடு தொடர்பானது அல்ல, இவைகள் அனைத்தும் தொழுகையோடு தொடர்பானது அல்ல, இவைகள் அனைத்தும் ரமதானுடைய மாதத்தில் ஃபாஸ்டிங் மந்த் ஆஃப் ரமதானோடு தொடர்பானது அல்ல, இவைகள் அனைத்தும் ஸிக்ர் ஸலவாத்துகளோடு தொடர்பானது அல்ல. கண்ணியமானவர்களே, இந்த 40 ஹதீஸ்களும் ஹுகூக்குல் இபாதோடு தொடர்பானது. சுப்ஹானல்லாஹ், ஹுகூக்குல் இபாதோடு தொடர்பானது. ஒரு மனிதன் அடுத்த சகோதர மனிதருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளோடு தொடர்பான 40 ஹதீஸ்கள். இவைகள் அனைத்தையும் ஒரு மனிதன் நிறைவேற்றும் பொழுது கண்ணியமானவர்களே, அவன் மண்ணறையில் இருந்தாலும் கூட இதனுடைய நன்மைகளை அவன் அடைந்து கொண்டே இருப்பான். சுப்ஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, இந்த 40 ஹதீஸ்களையும் ஆக தொப்பான அமலாக இஸ்லாம், ஆக விசேடமான அமலாக இஸ்லாம், ஆக உயர்ந்த அமலாக ஹுகூக்குல் இபாதுடைய பகுதியோடு தொடர்பு படுத்தக்கூடிய பகுதியாக நம்மவர்களுக்கு இஸ்லாம் மார்க்க முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, நான் மிகைப்படுத்தி கூறவில்லை, அதுதான் பாபு சதகா. இஸ்லாம் நம்மவர்களுக்கு இந்த சதகாவுடைய தர்மத்தினுடைய பாடத்தை நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே நம்மில் அதிகமானவர்கள் சதகா என்று வரக்கூடிய தருணத்தில் அவர்களுடைய சிந்தனைக்கு செல்லக்கூடிய முதல் விடயம், என்னுடைய பணத்தை பயன்படுத்தி நான் சதகா கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் இந்த சதகா என்ற பகுதியை எவ்வளவு ஆழமாக அது தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறது என்றால், பரம ஏழையாக இருக்கக்கூடிய மனிதன், அன்றாடம் அவனுடைய உணவுக்கே அவனுக்கு பணம் வசதி இல்லாத ஒரு மனிதன், அவனுடைய வாழ்விலும் கூட இஸ்லாம் இந்த பாபு சதகாவை தொடர்படுத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, எவ்வளவு ஆழமான, எவ்வளவு நுணுக்கமான, எவ்வளவு தெல்ல தெளிவான மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே,
ஒரு மனிதன் பாதையில் நடந்து செல்கிறான். பாதையில் நடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கொரு கல் இருக்குது, அங்கொரு மனிதனுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முள் இருக்குது, ஒரு மரம் கீழே விழுந்திருக்குது, அது அடுத்த மனிதனுக்கு டிஸ்டர்ப்டாக இருக்குது, அடுத்த மனிதனுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. கண்ணியமார்களே, அன்பு நபியவர்கள் கூறினார்கள், இமாத்தத்துல் அதா அனி தரீகி சதகா, அந்த பாதையில் இருக்கக்கூடிய அந்த முள்ளை கல்லை அகற்றுவதை இஸ்லாம் மிக பெரும் சதகாவாக எங்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியமார்களே, நான் பாதையை நடந்து சென்று கொண்டிருக்கிறேன், இன்னும் ஒரு சகோதரன் என்னுடைய முகத்தை பார்த்து அவரும் நடந்து வந்து கொண்டிருக்கிறான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்று இந்த சுன்னத்தை நாம் இழந்திருக்கிறோம். கண்ணியமார்களே, அந்த தருணத்தில் என்னுடைய 2 உதடுகளையும் அசைத்து எனக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரனை பார்த்து சிரிப்பதை இஸ்லாம் மிக பெரும் சதகாவாக எங்களுக்கு முன் வச்சிருக்குது. என்னிடம் பணம் இருக்குது, என்னிடம் வாகனம் இருக்குது, என்னிடம் வீடு வாசல் இருக்குது, எனக்கு கௌரவம் இருக்குது, எனக்கு கல்வி அறிவு இருக்குது, நான் சமூகத்தில் கௌரவமாக இருக்கிறேன், நான் கண்ணியமாக இருக்கிறேன், என்னிடம் இருக்கக்கூடிய பணம் அவனுக்கு இல்ல. இன்று கண்ணியமார்களே, அன்பு நபியவர்கள் கற்றுத் தந்த ஆகப்பெரிய சதகா அடுத்த மனிதனை பார்த்து சிரிப்பது. சுப்ஹானல்லாஹ். அந்த ஒருத்தர் கூறுகிறார், ஹஜ்ரத், இன்று நாம் சிரிக்கும் சுண்ணாவை கூட இழந்து போயிருக்கிறோம். கண்ணியமார்களே, இஸ்லாம் எவ்வளவு ஆழமாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது என்றால், கிராமப்புறங்களில் இதனை நாம் அவதானிக்கலாம், சிட்டி பிரதேசங்களில் இது இருக்க முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய தண்ணீரை எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி வாளியை பக்கெட்டை சுமந்து கொண்டு கண்ணியமார்களே கிணற்றுக்கு பக்கத்தில் செல்கிறான். அந்த கிணற்றுக்குள்ளால் அவனுடைய வாளியை செலுத்தி அவனுக்குரிய தண்ணீரை அவன் வெளியே எடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஆழமாக இதனை பேசியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். கண்ணியமார்களே, தன்னுடைய வாளியில் இருக்கக்கூடிய தண்ணீரை கிணற்றிலிருந்து வெளியே அவன் எடுத்து தண்ணீரை வெளியே எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பக்கத்தில் ஒரு வாளி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாளிக்குள்ளால் தண்ணி இல்ல. கண்ணியமார்களே, சல்லாத்தும் கூறினார்கள், இஸ்ராஹுக மின் தல்விக், ஏ மனிதா, உன்னுடைய வாளியில் எடுத்த தண்ணீரை பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சகோதரனுடைய வாளிக்குள்ளால் ஊற்றுவதையும் இஸ்லாம் மிக பெரும் சதகாவாக எங்களுக்கு முன் வச்சிருக்குது. கண்ணியமார்களே, சதகா என்பது இஸ்லாம் 2 பகுதிகளாக எங்களுக்கு முன்வைத்திருக்குது. அடுத்ததாக எங்களுடைய மைண்ட்ல வரக்கூடிய 2வது ஒரு பகுதி இருக்குது. கண்ணியமார்களே, அது தான் அல்லாஹ் எந்த மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ, அல்லாஹ் எந்த மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறானோ, அல்லாஹ் தஆலா எந்த மனிதனுக்கு போதுமான பண வசதியை கொடுத்திருக்கிறானோ, இஸ்லாம் அவனுடைய அந்த பணத்தில் பணத்தோடு தொடர்பான பொருளாதாரத்தோடு தொடர்பான சதகாவை எங்களுக்கு தொடர்படுத்திருக்குது. கண்ணியமார்களே, அது சதகா என்பது சதகா ஜாரியாவாக இருக்கலாம், அது வக்ஃபாக இருக்கலாம், அது வசியத்தாக இருக்கலாம், அது ஹதியாவாக இருக்கலாம். பணத்தோடு தொடர்பான சதகாவை இஸ்லாம் மிகவும் ஆழமான பகுதியாக நம்மவர்களுக்கு தொடர்படுத்தி வைத்திருக்குது. கண்ணியமார்களே, உண்மையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் எங்களுக்கு தொழுகையை பற்றி பேசிக் கொண்டிருக்குது, குர்ஆன் எங்களுக்கு நோன்பை பற்றி பேசிக் கொண்டிருக்குது, குர்ஆன் எங்களோட நிறைய அதிகமான அமல்களை பற்றி பேசிக் கொண்டிருக்குது. கண்ணியமார்களே, உலமாக்கள் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு யூனிக்கான, தனித்துவமான, ஆச்சரியமான ஒரு வணக்கமாக இஸ்லாம் குர்ஆன் எங்களுக்கு முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு இபாதத் தான். கண்ணியமார்களே, فَيَقُولُ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. சூரத்துல் முஃமினீன்ல 10th verse இந்த வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். கண்ணியமார்களே, குர்ஆன் ஆச்சரியமான விடயத்தை நம்மவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் கடைசி சக்கராத்துடைய டைம்ல இருக்கிறான். அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி மலக்கல் மௌத் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குறித்த நேரத்திற்கு சமூகம் தந்திருக்கிறார்கள். கண்ணியமார்களே, அவன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்த போதிலும் ஒவ்வொரு மனிதனும் கடைசி தருணத்தில் அவன் விரும்பக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. அல்லாஹ் என்னுடைய மௌத்தை பிற்படுத்த மாட்டானா, அல்லாஹ் என்னுடைய மௌனத்தை பிற்படுத்த மாட்டானா. கண்ணியமார்களே, அது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்த போதிலும்
சில சந்தர்ப்பங்களில் நபிமார்களும் அதனை விரும்பியிருக்கிறாங்க. அல்லாஹ் முடிவு செய்த இந்த அஜல் எனக்கு பிற்படுத்தப்பட மாட்டாதா? கனிமார்களே, அந்த சந்தர்ப்பம் நபிமார்கள் ரசூல்மார்களை தவிர வேற எவருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. எவ்வளவு பெரிய வலியாக இறைநேசராக இருந்தாலும் கூட மரணத்தை பிற்படுத்துவது என்பது நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் மாத்திரம் அந்த அவகாசம் கொடுக்கப்படும். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய 63வது வயதை அடைந்திருக்கிறீங்க. உலகத்தில் நீங்கள் உங்களுடைய மரணத்தை அடைய விரும்புகிறீங்களா அல்லது உங்களுடைய மரணத்தை பிற்படுத்தவா? அன்பு நபி அவர்கள் கூறினார்கள், கிடையாது, எனக்கு அவசியம் இல்லை, என்னுடைய ரூஹை எடுத்து விடுங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அஜலை பிற்படுத்துமாறு கூறினார்கள். அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய அஜலை பிற்படுத்தி கொடுத்தான். கனிமகளே, நபிமார்கள் ரசூல்மார்களை தவிர வேற எந்த மனிதனுக்கும் அஜல் பிற்படுத்தி கொடுக்கப்பட மாட்டாது. குர்ஆன் எங்களோடு பேசுகிறது. சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு மனிதனும் ஆசை வைக்கக்கூடிய விடயம் இருக்குது. என்னுடைய மரணத்தினுடைய சந்தர்ப்பம் பிற்படுத்தப்படுமா? கனிமகளே, பிற்படுத்தப்பட மாட்டாது. சப்போஸ் குர்ஆன் பேசுகிறது, அவ்வாறு ஒரு மனிதனுக்கு அவனுடைய மரணத்தினுடைய தருணத்தை பிற்படுத்தி கொடுக்கப்பட்டால், கனிமகளே, அது ஒரு சிறிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம், ஒரு நிமிடமாக இருக்கலாம், ஒரு மணித்தியாலமாக இருக்கலாம், அது ஒரு தினமாக இருக்கலாம், ஒரு மாத காலம் அவகாசமாக இருக்கலாம். அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து, ஏ மனிதா, உனக்கு நான் உன்னுடைய மரணத்தை பிற்படுத்தி கொடுப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் கொடுத்து விட்டால், கண்ணியவார்களே, அம்மனிதன் அந்த கொடுக்கப்பட்ட அவகாசத்தை எதற்காக வேண்டி பயன்படுத்துவான்? எதற்காக வேண்டி பயன்படுத்துவான்? சுப்ஹானல்லாஹ், தொழுகைக்காக வேண்டி பயன்படுத்துவானா? கிடையாது கண்ணியவார்களே. நோன்பிற்காக வேண்டி பயன்படுத்துவானா? கிடையாது கண்ணியவார்களே. ஹஜ் செய்தால் அவனுடைய முழு பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த குழந்தையை போன்றாகி விடுவான். ஹஜ்ஜுக்காக வேண்டி பயன்படுத்துவானா? கிடையாது கண்ணியவார்களே. குர்ஆன் பேசுகிறது, இந்த தனித்துவம் எந்த வணக்கத்துக்கும் கிடையாது, இந்த இபாதத் எந்த வணக்கத்துக்கும் கிடையாது, இந்த அமலுடைய சிறப்பம்சம் எந்த அமலுக்கும் கிடையாது. கண்ணியவார்களே, குர்ஆன் பேசுகிறது, அம்மனிதன் கூறுவானாம், இறைவா, இறைவா, எனக்கு ஒரு ஷார்ட் டைம் தா, அந்த டைமை எனக்கு கொடுத்தாயண்டா, அந்த டைமை பயன்படுத்தி நான் சதக்கா கொடுப்பேன், சதக்கா கொடுத்து நான் சாலிகான மனிதனாக ஆகிவிடுவேன். கனிமர்களே, இத்தருணத்தில் தான் ஒவ்வொரு மனிதனும் சிந்திப்பானாம் சதக்காவுடைய பெருமதியை, சதக்காவுடைய அமலுடைய அதனுடைய நன்மைகளை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எனக்கு பணத்தை கொடுத்திருந்தான், என்னுடைய வீட்டுக்குள்ளால் இருந்த தாயை கூட நான் கவனிக்கவில்லை. அல்லாஹ் எனக்கு பொருளாதார வசதியை கொடுத்திருந்தான், வீட்டுக்குள்ளால் இருந்த என்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு கூட நான் கொடுக்கவில்லை. அல்லாஹ் எனக்கு பொருளாதார வசதியை கொடுத்திருந்தான், என்னுடைய அயல் வீட்டார், என்னுடைய பக்கத்து வீட்டார்கள் கஷ்டத்தில் சிரமத்தில் இருந்தார்கள், அவர்களை நான் கவனிக்கவில்லை. அல்லாஹ் எனக்கு பணத்தை கொடுத்திருந்தான், என்னுடைய சமூகம், என்னுடைய கிராமம், என்னுடைய பிரதேசம், ஊரில் இருக்கக்கூடிய மதரசாக்கள், மஸ்ஜிதுகள், ஊரில் இருக்கக்கூடிய சமூகத்தோடு தொடர்பான விடயங்கள். மகளே, அந்த தருணத்தில் தான் சதக்காவுடைய பொறுமதி ஒரு மனிதன் விளங்க ஆரம்பிப்பானா? மகளே, ஒரு தகப்பன் முன்னால் இருக்கிறாரு, அந்த தகப்பனுடைய குழந்தை மகன் கோடீஸ்வரனாக இருக்கிறான். அந்த மகன் தன்னுடைய மகனை பார்த்து தந்தை கூறுகிறார், என் மகனே, அல்லாஹ் உனக்கு பணத்தை கொடுத்திருக்கிறான், அந்த பணத்தை கொடுத்து நீ சதக்கா செய். அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, தந்தைக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. பெற்றெடுத்த குழந்தையை பார்த்து தைரியமாக கூறுவார். கனிமகளே, குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, நாங்க யோசிக்கணும். அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஸ்ட்ராங்காக பேசுறாங்கண்டா, வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும். உலமாக்கள்கிட்ட கேளுங்க, இதனுடைய தஃப்சீர் எப்படி இருந்து, இதனுடைய இன்டர்பிரேஷன் எப்படி இருந்து கேளுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு ஸ்ட்ராங்காக பேசுறான் தெரியுமா? வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும். ஏ மனிதர்களே, நாங்கள் கொடுத்த சொத்திலிருந்து, நாங்கள் கொடுத்த செல்வத்திலிருந்து நீங்கள் சதக்கா கொடுங்க.
நீங்கள் உங்களுடைய பணத்தை சிறிய அளவு இட்டு வியாபாரத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள், பல மடங்காக மாற்றி தரக்கூடியவன் நான். உங்களுடைய நெற்கதிர்களை எடுத்து வயலில் தூள்கிறீர்கள், அது விவசாயமாக மாற்றி பல மடங்குகளாக மாற்றி கொடுப்பவன் நான். சுப்ஹானல்லாஹ். அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் கொடுத்ததிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள், நாங்கள் கொடுத்ததிலிருந்து நீங்கள் சதகா கொடுங்க. கனிமகளே, ரசூலுல்லாஹினுடைய 23 வருஷ வாழ்க்கையிலையும் இன்று நம்மில் அதிகமானவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை நாங்கள் தவறுதலாக புரிஞ்சிருக்கிறோம். அன்பு நபி அவர்கள் தன்னுடைய 23 வருட வாழ்க்கையிலையும் சஹாபாக்களுக்கு வெறுமனே தொழுகை மற்றும் கற்றுக் கொடுக்கவில்லை, சஹாபாக்களுக்கு வெறுமனே நோன்பை மற்றும் கற்றுக் கொடுக்கவில்லை, சஹாபாக்களுக்கு வெறுமனே அவர்களுக்கு திக்ர்களையும் குர்ஆன் திலாவத்துகளையும் கற்றுக் கொடுக்கவில்லை. இவைகள் அனைத்தும் ஹுகூக்குல்லாஹ் தஆலாவோடு விடயங்கள். கனிமர்களே, ஹுகூக்குல் இபாதோடு தொடர்பான விடயங்களை அன்பு நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, பிராக்டிக்கலாக கொடுத்திருக்கிறாங்க. கனிமர்களே, இன்று நம்மில் அதிகமானவர்கள் இப்பகுதியை நாம் புரியாமல் இருக்கிறோம். ஹுகூக்குல் இபாதுடைய தொடர்பான காரியங்களை நாம் மறந்திருக்கிறோம். கனிமர்களே, குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய இந்த கால பகுதி, கனிமர்களே, ஹுகூக்குல் இபாத் என்ற பகுதி மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அன்பு நபி அவர்கள் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கனிமர்களே, ஒரு மனிதர் வந்து முன்னால் நிற்கிறாரே, சஹாபாக்கள் அதை கண்டு கொண்டார்கள். வந்த மனிதர் ரசூலுல்லாஹ்வை பார்த்து, யா ரசூலல்லாஹ், ஒரு வார்த்தையை பிரயோகம் செய்தார். சஹீஹ் புகாரியுடைய நரேஷன் இது. யா ரசூலல்லாஹ், இன்னி மஜ்ஹூத், நான் பசியோடு இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று கூறிய பொழுது, கண்ணியமார்களே, அன்பு நபி அவர்கள் இந்த வார்த்தையை காதால் கேட்டு விட்டார்கள். பக்கத்துல சஹாபாக்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அத்தருணத்தில் ரசூலுல்லாஹுடைய பதட்டத்தை சஹாபாக்கள் அவதானித்தார்கள். அந்த மனிதனுடைய வார்த்தை, ரசூலுல்லாஹுடைய பதட்டம், இன்னி மஜ்ஹூத், யா ரசூலுல்லாஹ், நான் பசியோடு ஏழ்மையோடு இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று கூறிய பொழுது நபி அவர்கள் பதட்டம் அடைந்து கூறினார்கள், ஏ மனிதா, என்னுடைய இந்த மனைவியுடைய வீட்டுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய உணவுகளை நீ எடுத்து சாப்பிட்டுக் கொள். அந்த மனிதர் விரைந்து செல்கிறார். ரசூலுல்லாஹுடைய மனைவியுடைய வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாங்கன்னா, ரசூலுல்லாஹுடைய விருந்தாளி வந்திருக்கிறேன், வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய உணவுகளை எங்களுக்கு கொடுங்கள் என்பதாக கூறிய பொழுது அன்பு நபியுடைய மனைவி பதில் கொடுத்தால், நீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு கூறுங்க, வீட்டுக்குள்ளால் தண்ணீரை தவிர ஒன்றும் கிடையாது. கனிமகளே, யா ரசூலுல்லாஹ், ஒன்றும் கிடையாதாம். அடுத்த மனைவியுடைய வீட்டுக்கு செல்லுங்கள். அடுத்த மனைவியுடைய வீட்டினுடைய நிலைமை இவ்வாறு தான். அடுத்த மனைவியுடைய வீட்டுக்கு செல்லுங்கள், அடுத்த மனைவியுடைய வீட்டுக்கு செல்லுங்கள். கனிமகளே, எந்த மனைவியுடைய வீட்டுக்குள்ளாலும் அந்த மனிதருக்கு கொடுப்பதற்குண்டான உணவுப் பொருட்கள் கிடைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சஹாபாக்களை பார்த்து, சஹாபாக்களே, உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். கனிமகளே, இது அந்த சஹாபிக்குரிய துஆ மாத்திரம் அல்ல, இது அன்பு நபியுடைய ஆழ்மான கவனான துஆ. இது இந்த இரவு என்னுடைய இந்த விருந்தாளியை பொறுப்பெடுப்பதற்கு யாரு தயார் என்பதாக கேட்டார்கள் நபி அவர்கள். உடனடியாக அத்தருணத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் எழும்பி நின்று சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவ்விருந்தாளியை நான் பொறுப்பெடுத்து விட்டேன். ஹுகூக்குல் இபாத் நான் பொறுப்பெடுத்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். கைப்பிடித்து கரம் பிடித்து வீட்டுக்கு அழைத்து சென்று தன்னுடைய மனைவியை பார்த்து கூறினார்கள், மனைவியே, நான் ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியை அழைத்து வந்திருக்கிறேன், வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துவை என்று கூறிய பொழுது மனைவியாக தாயாக அவள் பதில் கூறினாள், அபூ தல்ஹா, அன்பு கணவரே, என்னுடைய குழந்தைகளுக்குரிய உணவை தவிர வேற எந்த உணவும் கிடையாது என்று பதில் கொடுத்தப்படுது. கணவர் பதில் கொடுத்தார், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள், ஏ அன்பு நிறைந்த மனைவியே, இன்று மாத்திரம் குழந்தைகளுக்கு சாத்து போக்குகள் காரணங்கள் கூறி குழந்தைகளை நீ தூங்க போட்டு விடு. நான் ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி அழைத்து வந்திருக்கிறேன், அந்த விருந்தாளிக்கு இந்த உணவை எங்களுக்கு பரிமாறலாம். விருந்துக்குரிய சாப்பாடு வைக்கப்படுகிறது. கனிமகளே, சுப்ஹானல்லாஹ். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனைவியுடைய காதுக்குள்ள போய் சொன்னாங்க, இந்த விருந்தோம்பலின் பொழுது
நானும் விருந்தாளியோடு சேர்ந்து சாப்பிடுவது போன்று பாசாங்கு செய்வேன். அந்த விளக்கை நீ அணைத்து விட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். கனிமர்களே, இது சஹாபாக்களுடைய ஹிஸ்டரி. இது அல்லாஹ் அக்பர். சஹாபாக்களுடைய வரலாறு இது. அந்த தருணம் கண்ணியமானவர்களே, அந்த தருணத்தில் மனைவி தன்னுடைய கணவன் கூறியது போன்று விளக்கை சரி செய்வது போன்று அணைத்து விடுகிறாள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வாய்க்குள்ளால உணவினுடைய ஒரு கவலம் கூட செல்லவில்லை. அந்த விருந்தாளி வயிறு நிரம்ப சாப்பிட்டு விடுகிறார். கனிவார்களே, சாப்பிட்டு விட்ட பிற்பாடு இரவு 2 பேரும் உறங்குறாங்க. இந்த நிகழ்வு அபூ தல்ஹாவுடைய மனைவிக்கும் படைத்த ரப்புக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சுபஹுடைய அதான் சத்தம் கேட்குது. மஸ்ஜிதுக்கு போறாங்க. அன்பு நபி அவர்கள் மஸ்ஜிதுக்கு வெளியால் இருந்து தபஸ்ஸம ரசூலுல்லாஹ் அபூ தல்ஹாவை பார்த்து சிரித்து சொன்னாங்க, அபூ தல்ஹா, லகத் அஜபல்லாஹு மின் சனீஇகுமா, நேற்று இரவு நீங்களும் உங்களுடைய மனைவியும் அந்த விருந்தாளியோடு நடந்து கொண்ட அந்த செயல்முறையை பார்த்து 7 வானங்களுக்கு மேலால் இருக்கக்கூடிய படைத்த ரப்பு ஆச்சரியப்பட்டு விட்டான். படைத்த ரப்பு ஆச்சரியம் அடைந்து விட்டான். உங்களுடைய விடயத்தில் தனித்துவமான ஒரு குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டிருக்குது. வயத்திரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அன்சாரி சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவைகள் இருந்த போதிலும் அடுத்த மனிதனுக்கு அவர்கள் பிரையாரிட்டி கொடுப்பாங்க. அடுத்த மனிதனுக்கு பிரையாரிட்டி கொடுப்பாங்க. கனிமகளே, உண்மையிலேயே இந்த மிம்பர் மேடைகளில் நாம் இதை ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. இவ்வுலகத்தினுடைய கணிப்பீட்டின் பிரகாரம் முஸ்லிம்களை விட சதகாவில் அது முன்னேற்றம் அடைந்தவர்கள், முன்னுரிமை வழங்கப்படக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. முழு உலக நாடுகளிலும் முஸ்லிம்களுடைய இரத்தத்தில் சதகா என்ற அமல் கலந்திருக்கிறது. அன்பு நபியவர்கள் சஹாபாக்களை கற்றுக் கொடுத்தது முதல் இன்று வரைக்கும் சதகா என்ற பகுதிக்கு மிகப்பெரிய முன்முதலானவர்கள் நபியர்களுடைய உம்மத்தாகிய ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நாம் தான். ஏனென்றால் சதகாவுடைய தர்மத்தினுடைய முன்மாதிரி முஸ்லிம்களை தவிர இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. கனிமகளே, ஒரு மனிதன் சதகாவுடைய பொறுமதியை விளங்கியிருக்கிறான், அதனுடைய மகத்துவத்தை விளங்கியிருக்கிறான். கனிமகளே, என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோயாக இருக்கலாம், என்னுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ், இத கண்ணால பார்த்தவங்க சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. கனிமகளே, எந்த வைத்தியனாலும் குணப்படுத்த முடியாத அல்லாஹ் தஆலா நோய்க்குரிய ட்ரீட்மெண்டை இந்த சதகால மறைத்து வைத்திருக்கிறான். கனிமகளே, 2 காலையும் ஊனங்கள் வடிய வடிய ஒரு மனிதர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி கிட்ட வந்தாங்க. அல்லாமா பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷுஅபுல் ஈமான்ல பதிவு செய்கிறார்கள், அபா அப்துர்ரஹ்மானே, அப்துல்லாஹ் இப்னு முபாரக்கே, என்னுடைய 2 கால பாருங்க, 7 வருடங்களாக நான் வைத்தியம் செய்கிறேன். எனக்கு எந்த டாக்டருடைய வைத்தியமும் எனக்கு சக்சஸ் ஆகல. எனக்கு ஒரு வைத்தியத்துக்குரிய முறையை சொல்லித்தாங்க. கனிமர்களே, அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, மனிதா, 7 வருடங்கள் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கிறா, செல்லாத டாக்டர்ஸ் கிடையாது. நான் ஒரு வைத்தியத்தை உனக்கு கூறுகிறேன். அதோ இருக்கிறது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மக்கள் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு ஒரு தேவை இருக்குது. அவர் கேட்டார், இமாம் அவர்கள், என்ன தேவை? அங்குள்ள மக்கள் நீண்ட காலமாக தண்ணீருக்குரிய கிணற்றை இல்லாமல் இருக்கிறாங்க. அங்கே போய் ஒரு கிணற்றை தோண்டிக் கொடு. அந்த மனிதர் 7 வருடங்கள் வைத்தியம் செய்தவர் அந்த கிராமத்துக்குள்ளால் சென்று அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காக வேண்டி ஒரு கிணற்றை அவர் தோண்டி கொடுத்துட்டு, இவர்களே, சிறிய கிணங்கள் காலங்கள் கூட கடக்கவில்லை. மறுபடியும் அந்த அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி வந்து தன்னுடைய காலை உயர்த்தி காட்டினார்கள். இமாம் அவர்களே, என்னுடைய உடம்பில் 7 வருடமாக நான் வைத்தியம் செய்ததில் சுப்ஹானல்லாஹ் சில தினங்கள் கூட கடக்கவில்லை. இதுல எந்த அடையாளமும் என்ற கால கிடையாது சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், எந்த அடையாளமும் கிடையாது. மகளே, அது சதக்காவினுடைய பவர். இது சதக்காவுடைய பவர். இன்றைக்கு மதரசாக்கள் இருக்குது,
இன்றைக்கு சமூகத்தினுடைய மார்க்கத்தோடு தொடர்பான இடங்கள் இருக்குது, மஸ்ஜிதுகள் இருக்குது. கண்களால் பார்த்திருக்கிறோம் கண்ணியமார்களே. டாக்டர் கோரிட்டாரு, அவங்களுக்கு ஒன்றும் செய்யறதுக்கு இயலாது, ஒரு சதக்காவின் மூலமாக என்றும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கண்ணியமார்களே. ஒரு சதக்காவின் மூலமாக. அந்த சதக்கா பெரிய ஒரு பிரமாணமாக இருக்கணும் என்றது அவசியம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், இந்த சதக்காவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய குத்பாவினுடைய கடைசி பகுதியாக கண்ணியமார்களே, சதக்கால ஆக பெஸ்டான பகுதி 2 இருக்குது. ஒன்று சதக்கா ஜாரியா, 2வது வக்ஃப். இந்த 2 பகுதியும் இன்னைக்கு நாங்க சதக்கா என்ற நார்மலான விடயத்துக்கு நாங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம். சதக்கா ஜாரியா வக்ஃப். கண்ணியமார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மக்காவுடைய பூமியில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டை சதக்கா கொடுத்தார்கள். சதக்கா என்றால் வக்ஃப். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஹைபரில் ஒரு காணி இருந்தது, அந்த காணியை வக்ஃப் செய்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஹைபரில் பல காணிகள் இருந்தது, அவைகள் அனைத்தையும் வக்ஃப் செய்தார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அவர்களுக்கு மக்காவில் ஒரு வீடு இருந்தது, அந்த வீட்டை வக்ஃப் செய்தார்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய கடைசி தருணம், சுப்ஹானல்லாஹ், யுத்த தளபாடங்கள் இருக்குது, அந்த யுத்த தளபாடங்களை வக்ஃப் செய்தார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிறைய தோட்டங்கள் இருந்தது, அதில் விருப்பமான தோட்டமான பைரஹா என்ற தோட்டத்தை வக்ஃப் செய்தார்கள். மகளே, சதகா ஜாரியா வக்ஃப் என்றது சுப்ஹானல்லாஹ் மனிதனுடைய லைஃபையே மாற்றி போட்டுரும். இது 2மே கண்ணியமானவர்களே, அமாலும் லா தன்தஹி பிவஃபாத்தி, அவன் மௌத்தாகினாலும் மரணித்தாலும் நிச்சயமாக சத்தியமாக 1000 வருடங்கள் கபர்ல அவன் இருந்தாலும் இந்த வக்ஃபின் மூலமாக சதகா ஜாரியாவின் மூலமாக அதனுடைய பிரதிபலிப்பவன் அடைந்து கொண்டே இருப்பான். தொழுகைக்கு இது கிடையாது, நோன்புக்கு இது கிடையாது, ஹஜ்ஜுக்கு இது கிடையாது. நான் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உம்ரா செய்கிறேன், அதற்கு இது கிடையாது. அதே சதகா ஜாரியாக்கும் வக்ஃபுக்கும் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இந்த தருணத்தில் இதை நான் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவையும் எனக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். நாங்க இந்த மஸ்ஜிதுல உட்கார்ந்துட்டு ஹுதுபாவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கனிமர்களே, பல மக்கள், நூற்றுக்கணக்கான 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மஸ்ஜிது ஆக விசேடமான மஸ்ஜித், ஹுதுபாக்களை செவிமடுப்பதற்கும் மற்ற ஏனைய அமல்களை செய்யறதுக்கும் இந்த இடத்துக்கு நாங்க வாரோம். கனிமர்களே, இந்த மஸ்ஜிதினுடைய சதகா ஜாரியாவோடு தொடர்பான சில கட்டிட வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும். கனிமர்களே, கட்டிட வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த கட்டிட வேலை என்பது இது மஸ்ஜிதோடு தொடர்பானது. கனிமர்களே, ஆக தப்பான இடம் இது. சுப்ஹானல்லாஹ், ஃபஅஸ்ஸதக வஅகும் மின ஸாலிஹீனோட தொடர்பானது. இந்த தருணத்தில் கண்ணியமானவர்களே, அதற்குண்டான சதகா ஜாரியாவை மஸ்ஜிதுடைய இந்த நிர்வாகம் ஒன்று திரட்டிக் கொண்டிருக்கிறாங்க. வெகு சீக்கிரமாக இந்த கட்டிடத்துடைய வேலை முடிவடைய வேண்டிய தேவை இருக்குது. ஏனென்றா அது முக்கியமான, அதிகமாக மக்கள் வந்து செல்லக்கூடிய மஸ்ஜிதாக இருக்கிறதுனால நிறைய பேர் நாங்க புரிஞ்சிருக்கிறோம். இன்றைய தினம் கனிமர்களே, சேர்க்கப்படக்கூடிய, கலெக்ட் பண்ணப்படக்கூடிய இந்த முழு பணமும் சதகா ஜாரியாவோடு தொடர்பான பணமாக மஷூரா செய்யப்பட்டு இந்த ஒன்று திரட்டப்படுகிறது. கனிமர்களே, உண்மையிலேயே என்னுடைய பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணம் அது 100 ரூபாயாக இருந்த போதிலும் சதகா ஜாரியாவாக எங்களுக்கு மாற்றுறது தீரும். நான் பணமாக கொடுக்க முடியவிட்டால் எனக்கு பொருளாக கொடுக்க முடியும். அனைவர்களே, இன்று சேர்க்கப்படக்கூடிய பணம் முழுமையாக சதகா ஜாரியாவோடு தொடர்பான கனெக்ஷன் எங்களுக்கு தெரியும். ஏனைய நாட்கள்ல வித்தியாசம் அடையலாம். எனக்கு தைரியமாக கனிமர்களே, இன்றைய தினம் எங்களுடைய சதகாக்களை நாங்க மஸ்ஜிதோடு தொடர்புபடுத்தி அல்ஹம்துலில்லாஹ் நாங்க செய்வோம் என்றா எங்களுடைய வாழ்க்கையில கனிமர்களே, 2வது பகுதியான அமாலுன் லா தன்தஹி பிமௌத்தி, மனிதன் மரணித்தாலும் அவனுடைய கபருக்கு கொண்டு செல்லக்கூடிய அமல்கள் அல்லாஹ் இந்த சதகா ஜாரியாவை நிச்சயமாக சேர்த்து விடுவான். கனிமர்களே, எந்த மனிதன் மஸ்ஜிதுடைய கட்டுமானத்தோடு தொடர்பான ஒரு விடயத்துக்கு அவன் உதவி செய்கிறானோ, சதகாவாக முன்வைக்கிறானோ, அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில அவனுக்கு சுவனத்தில் ஒரு வீட்டை அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். எனவே கனிமர்களே, இந்த விடயத்தை என கல்வில ஆழமாக எடுத்துவிட்டு நாங்க மஸ்ஜிதோடு தொடர்பான விடயங்கள் மாத்திரமல்ல, நிறைய தேவைகள் இருக்குது. அல்லாஹ் தஆலா
எங்களுடைய சதகாவின் மூலமாக மனைவி, குழந்தைகள், உறவுகள், என்னுடைய அன்றாட முசீபத்துகள் அனைத்துக்கும் அல்லாஹ் மிக பெரும் விடிவு காலத்தை கொடுப்பான். வல்லல்லாஹ் தஆலா பேசின விடயங்களை அவசிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்குவானா. எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அல்ல பாவம் செய்த கரங்கள் எந்திருக்கின்ற பேர் யா அல்லாஹ், மோசமானவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ், அல்ல கல்புகள் கருத்து போயிருக்கிற பேர் அல்ல என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தருடைய பாவங்களை மன்னித்து விடு நாயனே. நோயற்ற வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ், நோயற்ற வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கினாயனே. கௌரவமான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்திரியா அல்லாஹ். அவருடைய தொழிற்துறவுகளை வர்க்க செஞ்சிருந்தாயனே. யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபர்களை பிரகாசமாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், என்னுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கௌரவப்படுத்திரியா அல்லாஹ். அவருடைய இல்முல பறக்க செஞ்சிருந்தாயனே. அவருடைய பொருளாதாரத்துல பறக்க செஞ்சிரியா அல்லாஹ். நல்ல கெட்ட மௌத்த விட்டவங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். கெட்ட மூத்த விட்டவங்களை பாதுகாத்துனாயனே. மோசமான மரணத்தை விட்டவங்களை பாதுகாத்துனாயனே. மஸ்ஜிதுக்குள்ள வச்சங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மரணத்தை தானாயனே. அன்பு நபியுடைய மதீனாவுடைய பூமி வைத்தங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். கெட்ட மௌத்த விட்டவங்களை பாதுகாத்துனாயனே. தொழுகை இல்லாதவனாக எங்களை மரணிக்க வச்சிடாதே. அல்ல தொழுகை இல்லாதவனாக எங்களை மரணிக்க வச்சிடாதே அல்லாஹ். யா அல்லாஹ், குடிக்காரனாக எங்களை மரணிக்க வச்சிடாதே அல்லாஹ். போதை வஸ்துக்கு அடிமையானவனாக எங்களுக்கு மரணத்திடாதே அல்லாஹ். முஸ்லிம் சமூகத்தை கௌரவமாக வைத்திருந்தாயனே. அல்லாஹ் கண்ணியமாக வைத்து விடியா அல்லாஹ். முஸ்லிம்கள் கம்பீரமாக நடக்கக்கூடிய சந்தர்ப்பம்